பாம்பே போயிருக்கீங்க. ஒருவேளை நீங்க அந்த பார்க்ல வேலை கிடைக்கல அப்படின்னா, எங்க அம்மாவை 5th ஃப்ளோர் கூட்டிட்டு போற திருப்பி இப்படி பார்த்தாங்க. ஒரு 25 கார் இருந்தது. எங்க அம்மா மெல்ல கேக்குறாங்க, ஏண்டா 1982ல எனக்கு தைராய்டு எங்கன்னு தெரியாது. 92ல நான் PhD இன் தைராய்டு பயோகெமிஸ்ட்ரி. 2002ல ஐ எம் ரன்னிங் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் தைராய்டு டெஸ்டிங் லெபார்டரி. வளர்ச்சி இல்லாத நிறுவனத்தில் grow or go. ஒரு எம்ப்ளாயி ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், வளர்ச்சி இல்லைன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என் கொலீக்ஸ் எல்லாம் இஎம்ஐயில் மாட்டிகிட்டு இருக்கான். நான் ஒருத்தன் தான் ராஜா. இஎம்ஐ இல்லாத வாழ்க்கையே ஒரு சொர்க்கம். எல்லா பேரண்ட்ஸுக்கு என்ன வேணும் தெரியுமா? செக்யூர்டு ப்ராஸ்பரிட்டி. எல்லா மாமனாருக்கு என்ன வேணும் தெரியுமா? கஷ்டப்படாமல் நம்ம மருமக கோடீஸ்வரன் ஆயிரோன்னு. நடக்காது. எனக்கு கொஞ்சம் அந்த த்ரில் மாங்கரிங். எத்தனை நிறுவனங்களுக்கு நீங்க வேலைக்கு போனீங்க? செஞ்ச நிறுவனம் 1. என்னை ரிஜெக்ட் பண்ண நிறுவனம் கோயம்புத்தூர்ல டாப் 25 எல்லாம் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் ரெஃப்யூஸ் பண்றது எல்லாமே ஒரே காரணம் தான். அனுபவம் இல்லை. அப்புறம் இம்ப்ரெசிவாக பேச மாட்டேன், நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாட்டேன். அவங்கள பொறுத்தவரை இந்த கேண்டிடேட் என்னமோ சீரியஸாக இல்லையேன்னு நினச்சிக்குவாங்க. அவருக்கா கோயம்புத்தூரில் 2018ல் IPO முடிஞ்சதுக்கப்புறம் 75 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆனதுக்கப்புறம் பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்குறதுக்கு கோயம்புத்தூரில் என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுன்னு சொன்னாங்க. அதை கப்பை அப்படியே சைடில் வச்சுட்டு, தேங்க்யூ கோயம்புத்தூர், இந்த அவார்டு கொடுத்ததுக்கல்ல, 1982ல் என்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு. நீங்கள் மட்டும் என்னை ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தா ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நான் இது வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ அது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஐ திங்க் தட் ஜர்னி வாஸ் நோ ஆப்ஷன் ஜர்னி. லைஃப்பில் நோ ஆப்ஷன் ஜர்னியில் போகும்போது எங்கேயோ ஒரு பக்கம் பவர்ஃபுல்லாக போயிடுறீங்க. ஸோ தட் இஸ் ஹவு கோயம்புத்தூர் ரிஜெக்டட் மீ. ஒரு ஃபைனலி ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலையும் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது அந்த கம்பெனி இனி 3 வருஷத்துக்கு மேலே ஓடாதுன்னு. அந்த ஒரு வளர்ச்சி இல்லாத நிறுவனத்தில் பஞ்ச் லைன், grow or go. ஒரு எம்ப்ளாயி ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், வளர்ச்சி இல்லைன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் பாபா அணு ஆராய்ச்சி நிலையம் பாம்பேயில் இருக்கிறதுங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். பாம்பேக்கு போவோங்கிறது இன்டர்வியூ லெட்டர் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் அந்த நிறுவனத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், எனக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்தது. அதனால தான் பாம்பே போனேன். ரொம்ப ரேண்டமாக எங்கேயாவது தொப்பிச்சு ஓடி போகலாம், நல்லா போகல. ஐ திங்க் இன்டர்வியூ லெட்டர் கையில் இருந்தது. இன்டர்வியூ லெட்டர் வாங்கிட்டு தான் பாம்பேக்கு டிராவல் பண்ணுறேன். ஓகே. யதார்த்தமா பாம்பே போய் அங்கே போய் சர்வே பண்ணலாம் அப்படியானதுலாம் இது இல்லை. அந்த லெட்டர் கையில் வச்சுட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் அப்போவும் கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை இப்படியெல்லாம் இன்டர்வியூவில் கொடுக்க மாட்டாங்க, இது ஒரு ஐவாஷாக இருக்குன்னு தான் போனேன். பட் பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தில் அந்த இன்டர்வியூங்கிறது பியூர் சயின்ஸு. வேற ஒன்றும் பொது அறிவு கேள்விகள்லாம் கிடையாது. சயின்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக சயின்ஸ். நம்ம படிச்சதுலேருந்தா வருன்ற நம்பிக்கையோட தான். ஃபிசிக்ஸில் ஒரு கேள்வி கேட்டாங்க, சொல்லிட்டேன். கெமிஸ்ட்ரியில் கேட்டாங்க, சொல்லிட்டேன். மேத்ஸில் கேட்டாங்க, சொல்லிட்டேன். அவங்க பயாலஜியில் ஒன்று கேட்டாங்க, ஆனால் நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால் பயாலஜி தெரியாது. தைராய்டு எங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் தெரியாதுன்னு ஆனஸ்டாக பதில் சொன்னேன். அங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் என்னுடைய ஆடியன்ஸ்க்கு சொல்ல வர்றது. 1982ல் எனக்கு தைராய்டு எங்கன்னு தெரியாது. 92ல் நான் PhD இன் தைராய்டு பயோகெமிஸ்ட்ரி. 2002ல் ஐ எம் ரன்னிங் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் தைராய்டு டெஸ்டிங் லெபார்டரி. அப்படின்னா மனிதனால் எதை வேண்டுமென்றாலும் செய்ய முடியும். இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு ஆடட் பஞ்ச் லைனு, நீ படிக்காததை நீ செய்தால் நீ பெரிய ஆள் ஆகலாம், படித்ததையே செஞ்சேன்னா நீ சர்வைவ் தான் ஆக முடியும். ஸோ எனக்கு அங்கே தைராய்டு போவோம், தைராய்டுங்கிறது எனக்கு ஒரு டெஸ்டினேஷன் வருங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் ஃபார்ச்சுனேட்லி. ஸோ நவ் ஐ ஆம் இன் அ கவர்மெண்ட் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சம்பளம், கை நிறைய சம்பளங்கிற ஒரு ஃபீலிங், குடும்பம் வறுமையிலேருந்து வெளியே வந்துருச்சுங்கிற ஒரு தைரியம்,
தட்ஸ் தென் பாம்பே லைஃப் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இல்லை அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பொதுவாக நான் இங்கேருந்து சென்னை போகிறேன் இல்லை பெங்களூர் போகிறேன்னா குறைஞ்சபட்சம் அங்கே ஏதாவது ஃப்ரெண்டோ இல்லை ஏதோ ஒரு யாராவது ரெஃபரன்ஸோ ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை, வெறுமனே இன்டர்வியூ லெட்டரே போயிட்டு போகிறீங்க, வீட்டில் போய் இறங்குறீங்க. 500 ரூபா பாடியில், நாட் பாக்கெட். ஏன்னா ஒரு பக்கம் வச்சா பாக்கெட்டில் பிக் பாக்கெட் போயிடும்னா 100 ரூபா எல்லா பக்கம் பிரித்து வச்சுட்டு தான் போயிருந்தேன். நிறைய பேர் பட்டிக்காட்டில் வந்தவனுக்கு அறிவு அதிகமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு இருக்கிற அறிவு பட்டணத்தில் வந்தவனுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு பாம்பே வீட்டி ரயில்வே ஸ்டேஷனில் 3 நாள் தூங்கியிருக்கிறேன், பிளாட்ஃபாரத்தில் தூங்கியிருக்கிறேன். ஏன்னா ஒரு அப்போல்லாம் மொபைல் இல்லை, வாட்ஸ்அப் லொக்கேஷனை காமிச்சு வாடான்னு சொல்கிறதுக்கு, கிரெடிட் கார்டு இல்லை செக்இன் பண்ணுறதுக்கு, பர்ஸ் இல்லை கிரெடிட் கார்டு வைக்கிறதுக்கு இருந்ததே 500 ரூபாய். கொட்டு மழை ஆகஸ்ட் மாதம். நான் பாம்பே போனனால ஆகஸ்ட் 18 1982 S9 கோச்சு 41 பர்த் நம்பரு வீட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி தங்கி அங்கே இருந்து தான் என்னுடைய பயணமே ஸ்டார்ட் ஆகுது. Success in life is delta. Delta is x2 minus x1. என்னுடைய x1 பாம்பேல ரயில்வே பிளாட்ஃபார்ம். நீ ரயில்வே பிளாட்ஃபார்மில் தூங்குற தைரியம் மட்டும் உனக்கு இருந்ததுன்னா நீ வாழ்க்கையில் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அது நான் நிறைய பேருக்கு இன்னைக்கு சொல்லுவேன். இன்றைக்கி அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கி ஃப்ளைட்டில் போய் அங்கிட்ட ஹோட்டல் புக் பண்ணி இன்டர்வியூ கொடுத்துட்டு வர்றவனெல்லாம் எவ்வளவு. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எடுத்து போடுற பூனை எத்தனை எலி பிடிக்கும், பூனை தானாக எலி பிடிச்சா தான் பிடிக்கும். பேரண்டிங் பேம்பரிங் என்ன வித்தியாசம் தெரியுமா? பேரண்டிங்னா அந்த பூனையை எலி பிடிக்கிறத பார்க்கணும் உட்காந்துட்டு. பேம்பரிங்னா என்னன்னா அந்த பூனை தூக்கி அந்த எலிக்கு பக்கத்தில் போடுறது பிடிக்காது. ஸோ நான் போய் அங்கே இதைய சாதிச்சேன்னா அந்த ஊரில் பட்ட கஷ்டத்தை விட கஷ்டம் பாம்பேல இருக்காதுங்கிற தைரியம்தான். இல்லை, இதவே நான் எப்படி கேட்குறேன், இப்போ 12B படம் பார்த்துருப்பீங்க. சொல்லுங்க. அந்த பஸ்ஸை பிடிச்சா ஒரு கதை, பிடிக்கலன்னா ஒரு கதை. அந்த மாதிரி இப்போ நீங்கள் பாம்பே போயிருக்கீங்க, ஒரு வேளை நீங்கள் அந்த பார்க்கில் வேலை கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணிட்டு வேலுமணி என்னவா இருந்திருப்பாரு? இதை நான் சொல்றதை விட எங்கள் அம்மா என்ன சொல்லுச்சுன்னு கேட்டுக்கோங்க. ஒரு நாள் என்னை ஆஃபீஸில் பாம்பேல கூட்டிகிட்டு போகிறேன். அந்த பின்னாடி லிஃப்ட் மூலமாக எங்கள் அம்மாவை 5th ஃப்ளோர் கூட்டிகிட்டு போகிறேன். திருப்பி இப்படி பார்த்தாங்க, ஒரு 25 கார் இருந்தது. எங்கள் அம்மா மெல்ல கேட்குறாங்க, ஏண்டா எவ்வளோதான் நீ பணக்காரன் ஆகிட்டாலும் 25 கார் வாங்கணுமாடா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எம்ப்ளாயி கார் வாங்குவானு. அவங்கள பொறுத்தவரை முதலாளி தான் கார் வச்சுருப்பாரு. ஏன்னா அவங்க காலத்தில் முதலாளி தான் கார் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ரூமுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கேட்டேன், ஏம்மா நான் பாம்பே வராமல் இருந்திருந்தா என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் ஒரு 100 காலேஜ் மாடு, காலேஜ் எருமை 200 எச்சு 25 லிட்டர் பால் கறக்கும், நீ ஒரு 3000 லிட்டர் பால் பண்ண வச்சிருப்ப. ஸ்கேல் வில்லேஜ்லேயே இருந்திருந்தாலும் நான் என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்கேலில் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க. அதுதாங்க ஆன்சர். நம்ம ஒரு கடையில் உட்கார மாட்டேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் வாட் எவர் நான் என்ன பண்ணியிருந்தாலும் ஐ வில் டெல் யூ ஒன் திங் இன் லைஃப். நீ எங்கே இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, நீ என்ன செய்கிறாய் என்பது முக்கியமல்ல, ஆனால் நீ அதை எப்படி செய்கிறாய் என்பது தான் முக்கியம். என்ன எடுத்தாலும் பெர்ஃபெக்ஷன் ஒன்று பண்ணியாச்சுன்னா அது பவர்ஃபுல்லாக ஆயிரும். இன்னைக்கு புரியுது, அது அன்னைக்கு இப்படி தெரியாது. பட் என்ன எடுத்தனாலும் இது அப்சஷன். என்ன கையில் எடுக்கிறோமோ நம்மளை விட இதைய பெட்டராக எவனும் பண்ணிடக்கூடாது. நாம தான் சயின்ஸுன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச சயின்ஸோட மற்றவனை விட நம்மளுக்கு அதிகமாக சயின்ஸ் தெரியணும். ஒரு நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஒரு லேபில் பண்ணுறவனா மற்றவன் 100 பண்ணுறான்னு நாம் 1000 பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அப்சஷன் சொல்லுவாங்க. அது நல்லதோ கெட்டதோ அது கடைசியில் எல்லாம் நல்லதாக முடிஞ்சிருக்குது. பட்டு ஐ வாஸ் எ ரெஸ்ட்லெஸ் மேன். எது இருந்தாலும் வை நாட் மோர் இது நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. இதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகாமல். ஆமாம், அதாவது இனியும் பாசிபிள். அது எப்படி சொல்கிறேன், அடுத்த 0 எங்கிட்ட முதல்ல 10 சாம்பிள் ஒரு நாளைக்கு வருது. 100 எப்படா வரும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, 1000 எப்படா வரும், கடைசியில் எக்ஸிட் பண்ணும்போது 2 லட்சம் சாம்பிள் ஒரு நைட்டு வந்தது. ஸோ அது ஜர்னி. எதுவுமே ஓவர் நைட் நடக்கல, எல்லாமே படிப்படியாக தான் நடந்திருக்குது. கெஜெட்டட் போஸ்ட் இல்லையா நீங்கள் வேலை பார்த்தது? கெஜெட்டட் போஸ்ட் வந்துச்சு, ஓரளவுக்குள்ள நல்ல வருமானம், அப்போ சம்பளம் ஊதியமாக கிடச்சிருக்கும். ஸோ அப்போயே உங்கள் ஆல்மோஸ்ட் லைஃப் செட்டில்டு. உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் திருமணமும் நடக்குது. நீங்கள் ஒரு இதில் கூட சொல்லியிருக்கீங்க, உங்கள் மாமனாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இது லவ் மேரேஜ் இல்லை அப்படின்னும்
சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த திருமணம் எப்படி நடந்தது? சார், திருமணம் பாம்பேல பண்ணக்கூடாதுங்கிறது பாம்பேல ட்ரெயின் ஏறும்போது எடுத்த முடிவு. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு 2, 3 லேடீஸ் எங்கள் அம்மா கிட்ட உட்காந்துட்டு, "உன் பையன் பாம்பே போகிறானாம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா, "ஆமாம், பாம்பே போகிறான். பாம்பேயில் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப மோசம், தெரியாது உனக்கு" அப்படின்ட்டுருக்காங்க. அப்படின்னா அவங்க எங்கள் அம்மாவை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. நான் அந்த பக்கம் ஒரு ரூமில் உட்காந்துருக்கேன். இவங்க பேசுறது காது கேட்குது. எங்கள் அம்மா என்ன பதில் சொல்லுவாங்களோ, ஐயோ எங்கள் அம்மா அழுக ஆரம்பிச்சிருவாங்களோன்னு நான் நினச்சேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "கெடுறவன் எங்கே இருந்தாலும் கெட்டுத்தாங்க போவான். பாம்பே போய் கடன்னு அவசியம் இல்லை. என் பையன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னாங்க." அந்த காதில் அந்த ரீங்காரம் இன்னைக்கு இருக்குது. உங்கள் அம்மா முன்ன நம்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாம்பே போகும்போது ட்ரெயினில் எங்கள் அம்மாவுக்கு ஒரே கவலை இருந்திருக்கும். என் பையன் என்னை விட்டுட்டு போகிறான், மூத்த பையன், அந்த பையன் லீடராக இருந்திருப்பான், இங்கே இருந்தால் பாம்பே போகிறான், எப்படி மாறுவானோ தெரியாதுங்கிற ஒரு பயம் அந்த பெண்மணிக்கு இருந்திருக்கும். அதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பாம்பே பொண்ணை கல்யாணம் பண்ணுறதில்லைன்னு ஒரு டெசிஷன் எடுத்தது. அவர் என்னுடைய மாமனார் பாம்பேலேயே செட்டில் ஆனதுனால என் பாம்பேயில் பிறந்து வளர்ந்த பொண்ணை எனக்கு திருமணம் பண்ணுறதில் அவர் தான் ப்ரொப்போஸ் பண்ணார். அவர் வந்து அங்கே பார்க்லேயே ஒர்க் பண்ணார். அங்கேயே அவர் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஓ. ஸோ செக்யூரிட்டி ஆஃபீஸர்னா ஐடென்டி கார்டு பார்ப்பாங்க. ஐடென்டி கார்டில் வேலுமணின்னு இருந்தால் அதில் தமிழ்நாட்டு பையன், ஊர்க்கார பையன். அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் பயோடேட்டா எல்லாம் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்து டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ பட் நான் வேண்டான்னு சொன்னேன். ஏன்னா பட்டிக்காட்டிலலாம் அம்மாக்களுக்கு மருமக வந்து தேவதை மாதிரி இருக்கும்ங்கிற ஒரு ட்ரீம் இருக்கும். ரெண்டாவது வந்து ஏன் நான் பாம்பேயில் பண்ண வேண்டான்னு இருந்தேன்னா, அதாவது அன்னைக்கும் சிட்டிக்கும் வில்லேஜஸ்க்கும் பயங்கர டிவைடு. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சென்ஸ் ஆகட்டும், வேண்டாம் நம்ம ஊர்லேருந்தே கல்யாணம் பண்ணிக்குவோம், இல்லாட்டி 4 வருஷம் இங்கே வேலை செஞ்சுட்டு திரும்பி ஊருக்கு போயிடுவாங்க. எல்லாம் கனவுன்னு. இங்கே கல்பாக்குன்னு ஒன்று இங்கே அட்டாமிக் எனர்ஜி சென்டர் இருக்குது, அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அங்கே போகலாம், அங்கே போய் தமிழ்காரி கல்யாணம், இதெல்லாம் இருந்தது. பாம்பேயில் கல்யாணம் பண்ண வேண்டாங்கிற ஒருவேளை அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னது ஒரு காரணம். அது ஒரு காரணம் தான். 5 வருஷத்தில் எனக்கு பாம்பே பொண்ணுங்களை பார்த்து ஒரு தைரியம் வந்துருச்சு. அவங்களுக்கும் நம்மளுக்கு தெரியறது தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாதுன்னு. இல்லாட்டி அவங்க பேசுகிற இங்கிலீஷு, அவங்க பேசுகிற அக்சண்ட்டும் அதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, நான் யாருக்கும் சளைத்தவன் அல்ல. அது ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. அதுக்கப்புறம் அவங்க பேங்க்கில் வேலை செய்கிறாங்க. ஃபேமிலியில் 2 சம்பளம் நம்ம வாங்கியாச்சுன்னா ஃபேமிலி இன்னி கொஞ்சம் ஃபினான்சியலி ஸ்டேபிள் ஆகிரும். சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இத்தனை நாள் கல்யாணமே ஆகவே இல்லை அப்படின்னா எங்கேயோ கடவுள் நம்மளுக்காக இன்னும் நிறுத்தி வச்சுட்டு இருக்காரு. இல்லை, இந்த பொண்ணு கல்யாணமே ஆகாதுக்கு முன்னால பாத்தீங்களா? பார்த்தேன். அதாவது பொண்ணு பார்ப்போம், அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு தான் பொண்ணு பார்க்க போயிட்டேன். பொண்ணு பார்க்க போயிட்டு அது எத்தனாவது அட்டம்ப்ட்டுக்கு பிறகு 4 வருஷம் அவர் சேஸ் பண்ணதுக்கப்புறம் பொண்ணு பார்க்குறேன். ஸோ பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் சரிங்க நான் தகவல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு நான் யாரையும் மாமா, அத்தை, அம்மா, தங்கச்சி யாரையும் கூட்டிகிட்டு போகல. என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டேன். சரி, இதெல்லாமே பாம்பேல நடக்குது. அப்புறம் சொல்லி அனுப்புகிறேங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். சொல்லி அனுப்பலை. அப்படியே அது புரிஞ்சிருக்கணும் அவருக்கு. அவர் பெர்சுவேட் பண்ணுறாரு. ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், லைஃப்பில் ஒன்றா கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், இல்லாட்டி பெர்சுவேசிவ் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ அது பயங்கர பெர்சுவேஷனு. அப்புறம் நான் என் லேண்ட்லேடி கிட்ட சொல்லிட்டேன், அவங்க அங்கிள் வந்தான்னா சொல்லிடு நான் இல்லை அப்படின்னு. 4 தடவை நான் வீட்டில் இருக்கும்போது அவங்க லேண்ட்லேடி இல்லைன்னு என்னை காப்பாற்றிட்டாங்க. 5வது தடவை அவங்க வந்துட்டாங்க. அவங்க வர்றதை பார்த்துட்டு, நீ உண்மை பேசிடு, உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்ட, பிரச்சனை இல்லை. அவங்க எத்தனை பாவம், வயசானவங்க பாவம், டெய்லி நடக்கிறாங்கல்ல, இன்னைக்கு நீ உண்மை சொல்லன்னா நான் உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள நேராக உட்கார வச்சு பேசலான்னு போகும்போது, ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்றது பையனால் சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு புரோக்கர் வேணும். நான் அந்த புரோக்கரை வைக்கலையா. அவருக்கு நேராக நோன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல. ஸோ அவர்கிட்ட ஏன்னா கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் சொன்னேன், 200 மேத்தமேட்டிக்ஸ், பிரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஸோ ஒன்று நினச்ச மனசுக்குள்ளே இன்னொருக்க பொண்ணை பார்ப்போம், அந்த பொண்ணோட பேசுவோம், டிஸ்கரேஜ் பண்ணி விட்டுருவோம். அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட சொல்லிடுறேன், அந்த பையன் எனக்கு பிடிக்கலன்னு. சரின்னு அவர்கிட்ட கேட்டேன், நான் 1 மணி நேரம் பேசணுங்க, முடியுமா அப்படின்னு கேட்டேன். தாராளமாங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. ஸோ மேடம் காமா ரோடில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா
நரிமன் இதுதான் பாம்பேக்கும் பட்டிக்காடுக்குமான அந்த டிஃபரன்ஸ் இல்ல. ஆமாம், அது கவனிச்சிங்கன்னா அவர் நம்ம ஊர்ல அப்படி அலோவ் பண்ண மாட்டோம் பேசுறேன். அப்புறம் அலோவ் பண்ணலன்னா அப்புறம் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு வேண்டான்னு உடனே சொல்லியிருப்பேன் நல்ல. சரி. ஸோ அங்கே போய் உட்காந்து 1 மணி நேரம் நாங்கள் பேசணும். ஸோ அன்னைக்கு பார்த்த பொண்ணு வேற, இன்னைக்கு பார்த்த பொண்ணு வேற. அது எப்படி அப்படி மாறிச்சுன்னு 3 வருஷம் 4 வருஷத்தில் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் இந்த வெளிச்சத்தில் என்னை ரொம்ப ஃபேராக பார்க்குறீங்க, அதே இது அந்த பக்கம் வந்தேன்னா நான் டார்க்காக தெரிவேன். அன்னைக்கு அவங்க ஆஃபீஸில் பார்த்தப்ப பொண்ணு இப்போ நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சேஞ்சும் தெரிஞ்சது. அப்புறம் அத்தனைக்கு மேலே கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணோம்னா ஒன்றா கல்யாணம் நடக்காது, இல்லாட்டி எனக்கு கண்ட்ரோல் இருக்கும். இது எப்படின்னா பாரு, எனக்கு வீடு இல்லைன்னா புரிஞ்சுக்கணும், லைஃப் லாங்காக பேயிங் கெஸ்ட்டாக இருந்தாலும் இருப்பேன். ஊரில் வீடு இருக்குது, டாய்லெட் இல்லை, புரிஞ்சுக்கணும். பட்டிக்காடுனா எப்படின்னு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தான் மூத்த பையன் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா நீ தான் பார்த்துக்கணும். என் தம்பி தங்கச்சிக்கு நான் தான் மூத்த அண்ணன், எல்லாரும் கல்யாணத்துக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள். தனியாக டிஸ்கரேஜ் பண்ண வேணாம். நம்ம கல்யாணத்துக்கு என்கிட்ட பணம் இல்லை, நீ தான் நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்ணணும், ஆனால் அது உங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. முடிஞ்சதுன்னா இதெல்லாம் ஓகேனா உங்கள் அப்பாவை இன்னைக்கு வரச்சொல்லி சொல்லு, இல்லாட்டி பையனுக்கு என்னமோ மூளை சரியில்லைன்னு நீ சொல்லிடு அப்படின்னு சொன்னேன். அந்த 1 மணி நேரம் அவங்க பேசாமல் உட்காந்துருந்தாங்க, ஒரு வார்த்தை பேசலை. எனக்கு மனசில் ஓகே, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும். ஏன்னா 1 மணி நேரம் ஒரு பொண்ணு பேசாமல் உட்காந்து சொன்னதெல்லாம் கேட்குதுன்னாலே டிக் நம்பர் 1. ரியாக்ஷனே இல்லை, ஆம் இல்லை, ஆச்சரியம், இது எதுவுமே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருந்தது. ஸோ அவங்க அப்பா அந்த நைட்டே ஈவினிங் வந்து பொண்ணு ஓகேன்னு சொல்லிருச்சுங்க, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு அன்றைக்கி நைட்டே கேட்குறாரு. 3 மாதம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் என் ஒய்ஃபை நான் கேட்குறேன், ஆமாம் நான் அத்தனை சொன்னனே, அப்புறமும் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கொன்னு ஒத்த கால நின்றுக்கிறியே, இதுக்கு என்ன காரணம்? என்னுடைய மூக்கா இல்லை சீக்ஸா இல்லை சின்ன என்ன பிடிச்சதுன்னு கேட்டேன். அவங்க ஒரு பஞ்ச் அடித்தாங்க. ஒரு பெரிய வீட்டில் நான் சிறிய மருமகளாக இருக்க ஆசைப்படவில்லை, ஒரு சிறிய வீட்டில் ஒரு பெரிய மருமகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஐ திங்க் பயங்கரமானது. இந்த வியூ எல்லாம் வந்து நிறைய பேருக்கு அது இருக்காது. அப்புறம் சொன்னாங்க, அது மட்டும் இல்லைங்க, நீங்க என்ன டிஸ்கரேஜ் பண்றீங்கன்னு எனக்கு புரிய வந்துருச்சு. இல்லாட்டி யார் ஒரு பையன் கட்டிக்கு போற பொண்ணு கிட்ட எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடுவான், நீங்க பாடுறது பஞ்சப்பாட்டு எனக்கு தெரிஞ்சு வச்சு. 3வது நீங்க ஸ்டோரி டெல்லர். அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இவ்வளவு கோர்த்து இவ்வளவு அருமையாக 1 மணி நேரம் நீங்கள் நான் பேசாமையே நீங்களே பேசிட்டு இருந்தீங்களே, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனாங்க. ஸோ தட் இஸ் ஹவு த மேரேஜ் வென்ட் த்ரூ. அவங்க ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிறாங்க, நான் பிஏஆர்சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்ட்லி. 2 பேருக்கும் ஃபுல் சம்பளம், ஃபேமிலி வெரி ஸ்டேபிள், லைஃப் ஹேஸ் கம் டு நீங்கள் சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் செட்டில் ஆகிட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான், இந்த இடத்துக்கு வந்திருக்கான், நல்லா செட்டில் ஆகிட்டான். அப்படின்னும் போது அதோட நின்றுக்கணும் இல்லையா? உங்களோட தேவை அல்லது அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த இடத்தோட நின்றுக்கணும். சரி, நமக்கு போதுமான வருமானம் வருது, நம்ம இதை வச்சு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறோம், அதிகபட்சமாக என்ன சொல்ல சொந்தமாக வீடு காரு அந்த மாதிரியான தேடலோட தானே இருந்திருக்கணும் ஒரு ஆர்டினரியாக ஒரு சாதாரண மனிதனோட இதாக. ஒரு பஞ்ச் லைனில் சொல்லிட்டேன், நான் அங்கிருந்தேன், நான் இப்போ இங்கே வந்துட்டேன், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் சொல்கிற ஃபிலாசபி. அது ஒரு கேட்டகரி, அது 99% அப்படித்தான் நினைக்கும். நான் அங்கே இருந்தேன், நான் இங்கே வந்துட்டேன், நான் அங்கே போவேன், இது அடுத்த கேட்டகரி. எனக்கு என்னன்னு இருந்தது, அங்கே இருந்தோமல்ல, இது வரைக்கும் வந்துட்டோமல்ல, அது பாசிபிள். அது 1. 2வது, என்ன கொண்டு வந்தாய் இழந்து செல்ல, ஒன்றுமே கொண்டு வரலையல்ல. ஸோ அந்த அதான் சொல்லுவேன், லக்ஸுரி ஆஃப் பாவர்ட்டி, இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற தைரியம். ஸோ அது 1 இருந்தது. அந்த டேர்மே ரொம்ப நல்லா இருக்கு, லக்ஸுரி ஆஃப் பாவர்ட்டிங்கிறது. அந்த ஏழ்மையில் இருக்கிற ஒரு லக்ஸுரிங்கிறது இப்போ பணக்காரனுக்கு அந்த லக்ஸுரி கிடையாது. அப்புறம் 2வது, என் ஒய்ஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிறான் அப்படின்னா ஒரு சம்பளம் போதும்.
ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இன்னொரு சம்பளத்தை ஏன் நாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் ரெசிக்னேஷன்னு பிளான் பண்ணது. ம். 3வது ரீசனு, நான் வீடே வாங்கலை, இஎம்ஐயே கிடையாது. ம். என் கொலீக்ஸ் எல்லாம் இஎம்ஐயில் மாட்டிகிட்டு இருக்கான். ம். நான் ஒருத்தன் தான் ராஜா. இஎம்ஐ இல்லாத வாழ்க்கையே ஒரு சொர்க்கமுங்க. இல்ல அதுவுமே ஆச்சரியமான விஷயம் தான். இன்னைக்கு எப்படி கையில மொபைல் இல்லாம வாழ முடியாதோ அது மாதிரி இஎம்ஐ இல்லாம யாரால இருக்க முடியாது. ஒரு 100 பேர்ல 98% பேர் பாத்தீங்கன்னா 98 பேர் இஎம்ஐயோட இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு கேட்டது 1 2 தப்பி தவறி இருக்கலாம். பணம் இருக்கிறவங்க கூட இப்போ இஎம்ஐ வாங்கி பெரிய மொபைல் வாங்குறான். அதுதான் ஆமா. 1 பெட்ரூம் ஹால் கிச்சன் வேணா லோன் வாங்க வேண்டியது, நம்ம 3 பெட்ரூம் வாங்கினா அதுதான் எல்லாருமே. நான் அது பண்ணவே இல்லை. அது எப்படி என்ன மனசு எப்படின்னு தெரியல. அது ஒருவேளை உங்க அம்மாவும் காரணமா இருப்பாங்க. அதே காரணம். கடனால அலர்ஜி. ம். அப்புறம் அத்தனைக்கு மேலே கோயம்புத்தூர்காரனுக்கு ஒரு பழமொழி இருக்குது, மயிரை கட்டி மலையை இழுக்கிறது, வந்த மலை அந்த மயிறு. ஸோ இது ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஒரு மனப்பான்மை இருந்தது. ஸோ ஐ திங்க் என் ஒய்ஃபுகோடையும் கூட டிஸ்கஸ் பண்ணாமல் நான் ரிசைன் பண்ணியிருக்கிறேன். இது நான் ஏன் நிறைய பேருக்கு சொல்கிறேன்னா, என் லைஃப் எய்தர் யூ கேன் டிஸ்கஸ் ஆர் டிசைட். டிஸ்கஸ் பண்ணலாம் அல்லது டிசைட் பண்ணலாம், ரெண்டும் பண்ண முடியாது. யூ கான் டூ போத். வடிவேலு படத்துல சொல்ற மாதிரி எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. ஒரு இதை பிளான் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சமான ஒரு டிஸ்கஷன் இருந்தா தானே அது சக்சஸ்ஃபுல்லா பிளான் பண்ண முடியும். நீங்க அந்த டிஸ்கஷனை வேணா நேரா டிசைட் பண்ணுங்க அப்படின்றது எப்படி சரியா இருக்கும்? உன் கண்ணில் உனக்கு தெரிகின்ற ஒரு விஷயம், ப்ராஜெக்ட், வெற்றி உங்கள் மாமனாருக்கு எப்படி தெரியும்? நான் என் ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா அடுத்த நாளே எங்கள் மாமனார் வந்து உட்காந்துருப்பாரு. அவருக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டிசிஷனை நான் மாற்றி எடுத்தேன்னா அது அவர் அவமதிக்கிற மாதிரி இருக்குமே. நீங்க சொன்ன அதே இதை நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க, உங்க மனைவியோட டிஸ்கஸ் பண்றீங்க. ஒருவேளை அது தவறான முடிவா இருக்குன்னு வச்சுக்கோமே. தவறான முடிவா இருக்கு அப்படின்னும் போது மாமனார் தலையிடும் போது இல்ல இது சரியா இருக்காது, என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன், இதை இப்படி பண்ணினீங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? நான் என்னுடைய வாழ்க்கை வாழணுமா, என்னுடைய மாமனார் வாழ்க்கை வாழணுமா? நம்ம வாழ்க்கையை தான் வாழணும், அவ்வளோதான். இது ஒன்று தெரியுங்களா, நானா எடுத்த டெசிஷன்ல தோத்தன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கானது, நானே எடுத்த ரிஸ்க்குன்னு பார்த்துக்கோ. 2வது ஒன்று நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லைஃப்பில் 2 வார்த்தை தான். ஒன்று செக்யூரிட்டி, இன்னொன்று ப்ராஸ்பெரிட்டி. செக்யூரிட்டி இருக்குதுன்னா ப்ராஸ்பெரிட்டி இருக்காது. ப்ராஸ்பெரிட்டி இருக்குதுன்னா ரிஸ்க் தான் இருக்கும், செக்யூரிட்டி இருக்காது. தெர் இஸ் நத்திங் நோன் as செக்யூர்டு ப்ராஸ்பெரிட்டி. எங்கேயுமே கிடையாது. எல்லா பேரண்ட்ஸுக்கு என்ன வேணும் தெரியுமா? செக்யூர்டு ப்ராஸ்பெரிட்டி. எல்லா மாமனாருக்கு என்ன வேணும் தெரியுமா? கஷ்டப்படாம நம்ம மருமக கோடீஸ்வரன் ஆயிரோன்னு. நடக்காது. எனக்கு கொஞ்சம் அந்த த்ரில் மாங்கரிங், அதாவது பண்ணி பார்ப்போமே என்னதான் ஆயிரும். அதுக்கு மேலே ஒய்ஃப் சம்பளம் இருக்குதல்ல, ஒரு சம்பளம் பத்தாத. ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலைன்னு திரும்பி கோயம்புத்தூர் போனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோயம்புத்தூர்லையும் இருக்குதல்ல, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வச்சோன்னா அங்கே போய் உட்காரலாமல்ல. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கும்போது நான் டெசிஷன் ஒய்ஃபை கேட்காம தான் இதை எடுத்திருக்கிறேன். அது அவங்க ஒன்றும் கோவிச்சுக்கலையா? ஐயோ பயங்கர கோவம். ஸோ நைட்டு சாப்பிடும்போது ஈவினிங் ஒன்றுமே சொல்லலை. ரிசைன் பண்ணிட்டு ஈவினிங் சொல்லவே இல்லை. நைட்டு 2 மணிக்கு தூங்க, ஏங்க நீங்கள் தூங்கலையான்னு கேட்குறாங்க. நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் ஆஃபாக இருந்த லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. அப்படியே பார்க்குறாங்க. ஒரு 10 செகண்ட் சைலண்ட்டாக இருந்துட்டு, பாருங்க நாளையிலேருந்து நீங்கள் வேலைக்கு போகலைன்னா நானும் போக மாட்டேன். இப்போ நான் டிக் போட்டு வந்தேன்னா அதில் ஒரு டிக் தொலைஞ்சுதான். அதாவது ஒரு அஸ்திவாரமாச்சு தானே நீங்கள். அப்படியே கொலை நடுங்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, பயந்தான். அப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், சரி நீயும் போகாத நானும் போகல. ஹிந்தியில் சொல்லுவாங்க சாத்து ஜி எங்கே சாத்து மறையங்கன்னு. நானும் போக மாட்டேன், நீயும் போக வேண்டான்னு. அதுவும் அவங்களுக்கு அடுத்த ஷாக்கு. மிரட்டுற மாதிரி சொல்லி நீயும் போகாதன்னு சொன்னான். ஸோ அவங்க இது பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். அன்னையிலேருந்து அவங்களும் வேலைக்கு போகல. 2 பேரும் ஒரே நாளில் வேலையை விட்டது தான் வரலாறு படைப்பதற்கு முக்கியமான காரணம். ரொமான்ஸ் வித் ரிஸ்க். அவ்வளோ பெரிய ரிஸ்க். எனக்கு 37 வயசு, என் பொண்ணுக்கு 3 வயசு, என் பையனுக்கு 5 வயசு. 2 சம்பளம். யாருமே இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க இப்படி ஒரு ரிஸ்க் யாருமே எடுக்க மாட்டாங்க. அது 2 கவர்மெண்ட் வேலை, பேங்க், ஒரு சயின்டிஸ்ட் வேலை. நான் 6 மாதம் ஆச்சு. என் ஒய்ஃபை கேட்குறேன், ஆமாம் நீ வேலை செய்கிறேங்கிற தைரியத்தில் தானே நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ஏன் இந்த ரிஸ்க்குக்கு நீயும் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னேன்.
அதுக்கு அவங்க சொன்னது இன்னொரு பஞ்ச் லைனும். உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு, ம் எனக்கும் தெரியும் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு, ஆனால் யாருக்குமே தெரியாது நான் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு. வெல் செட். பயங்கரமான பஞ்சுங்க அது. அவங்களோட நம்பிக்கையெல்லாம் என்ன சப்போர்ட்டாக இருந்தால் நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு, நான் பின்னாடியே இருக்கிறேன். சி வாஸ் மை பேக் போன். இல்லை அப்படியே இருந்தால் கூட அவங்க வேலையில் இருந்து ஃபினான்ஷியலாக மானிட்டரியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அந்த வேலையை விட்டுட்டு வரணுமா? ஒரு பஞ்ச் லைன் கேட்கணுமா? சொல்லுங்க. பிளான் பி வச்சுருந்தீங்கன்னா பிளான் ஏ ஃபெயில் ஆயிரும். பிளான் பி வைக்கிறதே தப்பு. பிளான் ஏல திரும்பி போகிறக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னா நீங்கள் திரும்பி தான் வருவீங்க. இன்றைக்கி நிறைய பிஸ்னஸ் மேன் ஃபெயில் ஆகிற காரணமே அவன் இந்த பிஸ்னஸ் ஜெயிக்கலன்னா அந்த பிஸ்னஸ் ஜெயிக்கணும், அதுவும் தோற்று போகும். அது புத்திசாலித்தனம் கிடையாதா? பிளான் ஏ ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா பிளான் பி போகலாம் அப்படின்றது வந்து பஞ்ச் லைன். தேர் இஸ் நத்திங் நோன் as ரைட் டெசிஷன். டேக் எ டெசிஷன், மேக் இட் ரைட். எடுத்த டெசிஷனை ரைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு திறமை இல்லைன்னா எந்த டெசிஷனுமே ரைட் இல்லை. ஸோ டெசிஷன் எடுத்து அதையே நான் எக்ஸிக்யூட் பண்ணியே தீருவேன். என் ஒய்ஃப் கேட்குறாங்க, நாம் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா என்னங்க பண்ணுறதுன்னாங்க. நான் அப்போ சொன்னேன், நான் ஒரு பிஹெச்டி கொடைக்கானல்லையோ ஊட்டியிலையோ ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் நான் பிரின்ஸிபல் ஆகிடுவேன், நீ எனக்கு செக்ரட்டரி இருப்பேன். இங்கேயே உட்காந்துட்டு இந்த சிட்டியில் கஷ்டப்படணும், நேச்சரில் போய் என்ஜாய் பண்ணுவோம். அப்போ இது பிளான் பி கிடையாதா? அந்த பிளான் ஃபெயில் ஆகிட்டா தான் பிளான் பி. இந்த பிளான் பியும் கூடவே இப்போ வச்சுட்டு இருந்தால் அந்த டோன்ட் சேஸ் 2 rabbits அட் அ டைம், சேஸ் 1 rabbit அப்படின்னு பிளான் ஒன்று. அது ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஜெயிக்க. அந்த ஃபோக்கஸ் தாங்க என்னை ஜெயிக்க வச்சது. பட் ஹேவிங் செட் தட், இன்னைக்கு வேலுமணி என்ன சொன்னாலும் பஞ்ச் லைன் ஆகுது, என்னை ஜெயிச்சிட்டான். பட் என் நேரம் நல்ல நேரம். அந்த தைராய்டு டெஸ்டிங்க்கு அப்போ நாட்டில் நிறைய சொல்யூஷன்ஸ் கிடையாது. தைராய்டு கேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், அதை பற்றி பேசுறதுக்கு முன்னால், உங்கள் மனைவி நீங்கள் அவங்க எந்த அளவுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கையில் 2 விமன் அன்ஃபர்கட்டபிள் விமன் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா, மனைவி, இவங்க 2 பேர்த்த எப்படி ஒப்பிடுவீங்க? இல்லை என்ன வேறுபாடு? ரெண்டுமே கம்பேரிசன் சொன்னால் 2 பேருமே ஹார்ட் ஒர்க்கிங், 2 பேருமே ஃப்ரூகல், 2 பேருமே ப்ரூட்டலி ஹானஸ்ட், 2 பேருமே பீப்புள் லவ்விங், அஃபெக்ஷனேட், குடும்பத்துக்காக என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இந்த 2 பேருக்கு மட்டுமே இது காமன். ஒன்று, எங்கள் அம்மா எருமை பாலை விற்று ஒரு சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க ஃபுல் டே வேலை செஞ்சு சப்போர்ட் பண்ணாங்க. பட் போத் ஆர் ஈக்குவலி பவர்ஃபுல் லேடிஸ். நம்பர் 1. நம்பர் 2, எங்கள் அம்மா வந்து அந்த குடும்பத்தை எனக்கு 24 வயசு ஆகிற வரைக்கும் இன்டெஸ்டைன் லைவை வச்சுட்டு இருந்தாங்க. பேசிக்காவது சாப்பாடு கூட ஒரு 2 வேளையாவது சாப்பிடணுமல்ல, அது வச்சுட்டு இருந்தாங்க. அது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். கம்பேர் பண்ண முடியாது. அவங்க ஒன்றுமே இல்லாமல் அதெல்லாம் பண்ணாங்க. என் ஒய்ஃப் நல்ல சம்பளம் வாங்கி என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் நல்ல சொந்த பிரதர் மாதிரி பார்த்து, குடும்பம், என் சிஸ்டர், என் குடும்பம் எல்லாத்தையும், ஐ திங்க் நான் அந்த 7 கண்டிஷன் சொன்னேன்ல, எங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா மாதிரி, அதெல்லாம் என் ஒய்ஃப் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த ஜெர்னியில் ஹர் கான்ட்ரிபியூஷன் வாஸ் எனார்மஸ். அதுக்கு ஒரு பஞ்ச் லைன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இஃப் யுவர் ஸ்பவுஸ் ட்ரஸ்ட்ஸ் யூ, யுவர் எனர்ஜி இஸ் 10x. அண்ட் இஃப் யுவர் ஸ்பவுஸ் டவுட்ஸ் யூ, த எனர்ஜி இஸ் 0.1x. அது எனக்கு நல்ல நேரம். என் ஒய்ஃப் வந்து வெரி வெரி சப்போர்ட்டிவ். என் ஒய்ஃப் தான் என் 2 பிரதரை பாம்பே கூட்டிகிட்டு வந்து எம்எஸ்சி மெடிக்கல் டிப்ளமோ படிக்க வச்சது, இன்னொரு பிரதரை எல்எல்பி எல்எல்எம் படிக்க வச்சது, என்னுடைய சிஸ்டரை பிஎட் படிக்க வச்சது, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து தோஸ் இஸ் ஒர்க்கிங் லேடி. இன்றைக்கி நிறைய பேர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபை அதை பற்றி எல்லாம் யோசிக்கும் கூட இல்லை. இஸ் அ காட். இல்லை, ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் பாம்பேல அதுவும். ஸோ இன் தட் வே போத் லேடிஸ் வேர் வெரி பவர்ஃபுல். அதுக்கு நான் நிறைய மேடைகளில் கடைசி ஒரு பஞ்ச் லைனில் முடிப்பேன். when men are successful, families prosper. when women are successful, societies prosper. என்னுடைய அம்மாவும் என்னுடைய மனைவியும் தான் காரணம். தமிழனாக இருந்துட்டு வடநாட்டில் உட்காந்து இந்தியா பூரா பேத்தாலஜி டெஸ்ட்டுக்கு ரேட்டு கண்ட்ரோல் பண்ணி காமன் மேனுக்கு பெனிஃபிட் வந்தது காரணம், சொசைட்டி பெனிஃபிட் ஆனது காரணம் பெண்களின் வெற்றி. நான் ஒரு ஃப்ரண்ட் எண்டு, நான் நிறைய பேசுவேன். ஆனால் பேக் எண்டில் மை ஒய்ஃப் வாஸ் வெரி பவர்ஃபுல். அவங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சாங்க, நான் சொல்லாததையும் செஞ்சாங்க.
நான் அவங்க என்ன செய்ய முடியாதுன்னு நினச்சிருந்தோம் அதைகளையும் செஞ்சுட்டாங்க. வெரி ஒண்டர்ஃபுல் லேடி, நெவர் மேட் அ ஷோ, நெவர் டாக்டு லவுட்லி. அவங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. நான் அவங்கள கோஃபவுண்டர்னு எங்கேயும் மென்ஷனும் பண்ண மாட்டேன். அவங்க இருக்கிற வரைக்கும் நான் மேடையில் ஏறி என் ஒய்ஃப் பவர்ஃபுல்னு சொன்னதே இல்லைங்கிற ஒரு குற்ற உணர்வுக்காகத்தான் இன்றைக்கி எந்த மேடையில் போனாலும் 1 மணி நேரம் பேசினேன்னா 5 நிமிஷம் அவங்களுக்குன்னு ஒதுக்குறேன். ஏன்னா எனக்கு என்னங்கிறது, அந்த ஆடியன்ஸ்லேயும் நிறைய பெண்மணிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் புரியணும். நாமளும் சப்போர்ட் பண்ணோம்னா 2 பேரும் நினைஞ்சு வேலை செஞ்சோம்னா 10x ஆகும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கும் வரணும். அங்கே நிறைய ஆம்பளைங்க உட்காந்துருக்கிறவங்க அந்த சைலண்டாக அந்த லேடி சப்போர்ட் பண்ணுறதை அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது அன்ஃபேர். ஐ திங்க் அவங்களுக்கான ரைட்டான அப்ரிசியேஷனை ரைட்டான சமயத்தில் கொடுத்துருக்கணும். நான் ரைட்டான சமயத்தில் கொடுக்கலங்கிற எனக்கு குற்ற உணர்வு எனக்கு இருக்கு. இல்லை, உங்களோட நிறைய பதிவுகளில் பார்க்க முடியுது. அவங்க நீங்கள் நிறைய உணர்வு பூர்வமாக அதை நான் மென்ஷன் பண்ணுவேன். என்னுடைய பேச்சில் 1 மணி நேரம் நான் பேசினேன்னா ஒரு 15 தடவை நகைச்சுவையோடு பேசி சிரிக்க வச்சிருவேன். என்னுடைய மனைவியை பற்றி பேசும்போது அழுதுருவாங்க. எனக்கு இந்த 2 காம்பினேஷனும் வச்சு பேசும்போது மக்களுக்கு மெசேஜ் ரீச் ஆகுதுங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அது அவங்களுடைய மகத்தான வெற்றி. அவங்க 100 ரூபா சம்பாரிச்சிருந்தாங்கன்னா 10 பைசா கூட அவங்க செலவு பண்ணல. இன்னைக்கு ஒருவேளை அவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா வேலுமணி எப்படி இருந்திருப்பாரு? கம்பெனி விற்றுருக்க மாட்டேன். வேலுமணி இன்னைக்கு தனிமை, அது எப்படின்னு இமேஜின் பண்ண முடியாது. பட் நான் அவங்கள பற்றி பேசி சோகத்துக்குள்ளே போகிறது நல்லதில்லை. மனைவி இழந்துட்டான் அல்லது ஸ்பவுஸ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. போயிட்டாங்களேன்னு உட்காந்து அழுகிறது, இல்லாட்டி அவர்களுடன் கழித்த இன்ப நினைவுகளை மீண்டும் ரீகால் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஐ பிலீவ் ஐ எம் என்ஜாயிங் ஹர் மெமரிஸ். ஸோ அது எனக்கு இன்றைக்கும் குழந்தைகளோட அடிக்கடி சொல்லும்போது அவங்களே இரிட்டேட் ஆயிடுவாங்க, என்னப்பா எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. பட் ஐ திங்க் சம்படிஸ் கான்ட்ரிபியூஷன் கேனாட் பி இக்னோர்ட். குடும்பத்தில் எல்லாருமே, என் தம்பிகளாகட்டும் தங்கையாகட்டும், எல்லாருமே அடிக்கடி சொல்கிறதெல்லாம் அவங்க இருந்திருந்தால் பேசிகிட்டே இருப்பாங்க. பட் ஓகே, நாம் அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லை. ஸோ போயிட்டாங்க.